3.25 லட்சம் கோடி. இந்தியாவோட சரித்திரத்திலேயே மிகப்பெரிய சம்பவம் இது. பாகிஸ்தான் இனி வால் ஆட்டவே முடியாது. 114 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வருது. இது வெறும் விமானம் இல்ல, இந்தியாவோட விஸ்வரூபம். எல்லாரும் அமெரிக்காவோட F-35 பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா செஞ்ச பிளான் வேற. ட்ரம்ப் மதிக்கலையா? இல்ல, நமக்கான கெத்து வேறன்னு இந்தியா காட்டிடுச்சு. மத்திய அரசு 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க அதிரடி ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, 18 விமானங்கள் பிரான்ஸ்ல இருந்து நேரடியா வரும். ஆனா மீதி 96 விமானங்கள் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட போகுது. மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். ரஃபேல்னா சும்மா இல்ல, மணிக்கு 2223 கிலோமீட்டர் வேகம், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டது. நம்ம சென்னை, டெல்லி, மும்பைன்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாக்க இந்த இரும்பு பறவைகள் எல்லைக்கு வரப்போகுது. இந்த ரஃபேல் விமானங்களுக்கு ஆம்னிரோல் திறமை இருக்கு. அதாவது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கி அழிக்கும். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இந்தியா வரும்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இனி வான்வழியில இந்தியாவோட ஆதிக்கம்தான். ரஃபேல் வர்சஸ் F-35, உங்க சாய்ஸ் எது? இந்தியா எடுத்த இந்த முடிவு சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெருமையான விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.